இயேசுவின் திருமை சகோதர சகோதரிகளை, இந்த 11வது அதிகாரமானது இதோ இந்த மக்களுக்கு மத்தியில் எருசலேமில் கொஞ்சம் பேர் வாழ ஆரம்பித்தாங்க. அப்படி எப்படின்னா 10 பேரில் ஒருத்தர் எருசலேமில் வாழ ஆரம்பிச்சு. யாரெல்லாம் வாழுவாங்க? அவர்கள் தங்களுடைய நிலங்களை, தங்களுடைய குடும்பங்களை அல்லது அவருடைய இடங்களிலே வீடு கட்டி வாழ்ந்தவர்கள் அதிலிருந்து பிரிந்து நாங்கள் எருசலேமில் ஆலயத்திலே பணிக்காக அல்லது சில அங்கு செய்யக்கூடிய வேலைகளுக்காக வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் எருசலேமிலே வந்து வாழ்ந்த மக்களை பற்றி இந்த அதிகாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒவ்வொரு குடியிலிருந்தும், ஒவ்வொரு மரபுகள் இருந்தோம், ஒவ்வொரு குருக்கள் குடியிலிருந்தும் இதோ இங்கே மக்கள் வாழ்ந்ததை நமக்கு எடுத்து வைக்கிறது. அவருடைய பேர் பட்டியலானது இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து வைக்கிறது. நாம் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பணிக்காக தன்னுடைய ஒதுக்கிய மக்களை நாம் எண்ணும் பொழுது நாமும் கண்டிப்பாக பல நேரங்களில் ஒரு சில கோயில் காரியங்களில் ஈடுபட முயற்சி பெற்றவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செய்முடுப்போம். மக்கள் தலைவர்கள் எருசலேமில் குடியிருந்தார்கள். ஏனைய மக்களினுடைய 10ல் ஒருவர் புனித நகரான எருசலேமில் வாழ்வதற்கு கொண்டு வரப்படுவதற்காக அவர்கள் சீட்டு போட்டார்கள். மீதி 9 பேரும் தங்கள் நகர்களிலேயே வாழ்ந்தார்கள். எருசலேமில் மனமோந்து வாழ முன் வந்த மனிதர்கள் அனைவரையும் மக்கள் வாழ்த்தினார்கள். இஸ்ரேல் மக்கள், குருக்கள், லேவியர்கள், கோவில் பணியாளர்கள், சாலமோனுடைய பணியாளர்களுடைய வழிமரபினர் ஆகியோர் யூதாவினுடைய நகர்களில் ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த மனைகளில், சொந்த நகர்களில் வாழ்ந்து வந்தவர்கள். எருசலேமில் வாழ்ந்து வந்த மாநில தலைவர்கள் பின்வருமாறு: இவர்கள் யூதாவினுடைய புதல்வர் சிலரும், பெஞ்சமினுடைய புதல்வர் சிலரும். அவர்கள் யூதாவின் புதல்வர் பின்வருமாறு: உசியாவினுடைய மகன் அசாயா. உசியா செக்கரியாவினுடைய மகன், இவர் அமரியாவினுடைய மகன், இவர் செபதியாவினுடைய மகன், இவர் மகளலியின் மகன், இவர் பெரேசினுடைய வழிமரபினர். அடுத்து மாவேசியா, இவர் பாரூக்கின் மகன், இவர் கொல்கோசியின் மகன், இவர் அசையாவினுடைய மகன், இவர் அதயாவினுடைய மகன், இவர் யோயாரீப்பின் மகன், இவர் செக்கரியாவினுடைய மகன், இவர் சிலோனியின் வழிமரபினர். எருசலேமில் குடியிருந்த பெரேசினுடைய புதல்வர் 468 பேர். இவர்கள் அனைவரும் மாபெரும் வீரர்கள். பெஞ்சமினுடைய புதல்வர் பின்வருமாறு: மெசுல்லாமினுடைய மகன் சல்லு. மெசுல்லாம் யோபேத்துவினுடைய மகன், இவர் பெதையாவினுடைய மகன், இவர் கொலையாவினுடைய மகன், இவர் மாசேயாவினுடைய மகன், இவர் இத்தியேலினுடைய மகன், இவர் எசையாவினுடைய மகன். இவருக்கு பின் கபயாயும் சல்லாயும். இவர்கள் மொத்தம் 928 பேர். சிக்ரியின் மகன் யோவேல் இவர்களுக்கு தலைவராயிருந்தார். அசனுபாய்வினுடைய மகன் யூதா என்பவர் நகரினுடைய தலைவருக்கு அடுத்த பொறுப்பில் இருந்தார். குருக்கள் பின்வருமாறு: யோயாரிப்புவினுடைய மகன் எதயா. யாக்கின் இலிக்கியாவினுடைய மகன் செரையா. இலிக்கியா மெசுல்லாமினுடைய மகன், இவர் சாதோக்கினுடைய மகன், இவர் மெயோத்தின் மகன், இவர் கடவுளது கோவிலின் மேற்பார்வையாளரான அதித்தூப்பினுடைய மகன். கோவிலின் திருப்பணி செய்து வந்த இவர்களுடைய சகோதரர் 822 பேர். அடுத்து அதயா, இவர் எரோக்குமினுடைய மகன், இவர் பெலேலியாவின் மகன், இவர் அம்சியின் மகன், இவர் செக்கரியாவினுடைய மகன், இவர் பஸ்கூரின் மகன், இவர் மல்கியாவினுடைய மகன். குலத்தலைவரான இவருடைய சகோதரர் 242 பேர். அடுத்து அம்சாய், இவர் அசரியலினுடைய மகன், இவர் அகிசாயினுடைய மகன், இவர் மெசில்லமோத்தினுடைய மகன், இவர் இம்மேரினுடைய மகன். படை வீரர்களான இவர்களுடைய சகோதரர் 128 பேர். அக்கத்தோலியினுடைய மகன் சப்தியேல் இவர்களுக்கு தலைவராக இருந்தார். லேவியர் பின்வருமாறு: அசூப்பினுடைய மகன் செமயா. அசூப்பு அஸ்ரீகாமியினுடைய மகன், இவர் அசபியாவினுடைய மகன், இவர் பூனியின் மகன். கடவுளது இல்லத்தில் வெளிப்புறந்த வேலைகளுக்கு பொறுப்பாளர்களாகவும் லேவியர்களுக்கு தலைவர்களாகவும் இருந்த சபத்தாய் யோசபாத்து மன்றாட்டில் நன்றி பண் தொடங்கும் அந்த தலைவர் மத்தனியா. இவர் மீகாவினுடைய மகன், இவர் சப்தியின் மகன்,
இவர் ஆசாப்பினுடைய மகன். பக்குபிக்கியா அவருடைய சகோதரரில் 2ஆம் இடத்தை வகித்தார். அடுத்து அப்தா, இவர் சமுவாவினுடைய மகன். இவர் காலாலின் மகன். இவர் எதுத்தூனினுடைய மகன். புனித நகரில் வாழ்ந்த லேவியர் மொத்தம் 284 பேர். வாயிற் காவலர் பின்வருமாறு: வாயிற் காக்கும் அக்குப்பு, தல்மோன் இவர்களுடைய சகோதரர் மொத்தம் 172 பேர். ஏனைய இஸ்ரேல் மக்களும் குருக்களும் லேவியரும் யூதாவினுடைய எல்லா நகர்களிலும் தத்தம் உரிமை சொத்தில் குடியிருந்தார்கள். கோவில் பணியாளர்கள் ஓபேலில் குடியிருந்தனர். சீகாவும் கிஸ்பாவும் கோவில் பணியாளர்களுக்கு தலைவர்களாக இருந்தார்கள். எருசலேமில் வாழ்ந்து வந்த லேவியருக்கு தலைவராயிருந்த ஊசி என்பவர் பானியின் மகன். இவர் அசப்பியாவினுடைய மகன். இவர் மத்தனியாவினுடைய மகன். இவர் மீகாவினுடைய மகன். கடவுளின் கோவிலில் பணி செய்கின்ற பாடகர்களாகிய ஆசாப்பின் வழிமரபினரில் ஒருவரே ஊசி. பாடகர்களை குறித்து அரசர் கட்டளை ஒன்று இருந்தது. அதன்படி அவர்களுடைய அன்றாடப்படி வரையறுக்கப்பட்டிருந்தது. மேலும் யூதாவின் மகனான செராக்கின் வழிமரபினராகிய மெசபேலினுடைய மகன் பெத்தக்கியா மக்களை குறித்து எல்லா காரியங்களிலும் அரசருக்கு உதவியாக இருந்தார். சிற்றூர்கள் மற்றும் அவற்றை சார்ந்த நிலங்களை பற்றிய குறிப்பின் பின்வருமாறு: யூதா மக்களின் சிலர் கிரியத்து அர்பாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், தீபோனிலும் அதன் குடியிருப்புகளிலும், எக்கப்பட்சேவிலும் அதன் நிலங்களிலும் குடியிருந்தனர். மேலும் இயேசுவாவிலும் மொலதாவிலும் பெத்லேகத்திலும் அட்சுருவாவிலும் பேர்செபாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், சிக்லாக்கிலும் மெலோக்குனாவிலும் அதன் குடியிருப்புகளிலும், ஏன்றிம் மோனிலும் சோராவிலும் யார்முத்திலும் சானோவாக்கிலும் அதுல்லாமிலும் அதன் குடியிருப்புகளிலும், இலாக்கிஸிலும் அதன் நிலங்களிலும், அசேகாவிலும் அதன் குடியிருப்புகளிலும் ஆக பேர்சபா முதல் இன்னும் பள்ளத்தாக்கு வரை குடியிருந்தனர். பெஞ்சமின் மக்கள் கேபா முதல் மிக்மாசிலும் அயாவிலும் பெத்தேலிலும் அதன் குடியிருப்புகளிலும், அனத்தோத்திலும் நோப்பிலும் அனனியாவிலும் ஆசோரிலும் ராமாவிலும் கித்தீமிலும் ஆத்தித்து செபோயும் நெப்பல்லாற்று லோத்து ஓனோ என்ற ஊர்களிலும் கைவிளைஞர் பள்ளத்தாக்கிலும் குடியிருந்தனர். யூதாவில் இருந்த லேவியனுடைய சில பிரிவினர் யூதாவிலும் பெஞ்சமினிலும் குடியிருந்தனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.